ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ராகி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ராகி வச்சு ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 50 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, 10 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன், ஜாங்கிரி பவுடர் வந்து 75 கிராம், அப்புறம் ராகி அது 50 கிராம், வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோ தான் தேவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கலாம். அப்புறம் ஜாங்கிரி பவுடர் 75 கிராம் ஆஃப் ஜாங்கிரி பவுடர், இதையும் அந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டரை ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் அந்த முட்டையும் ஜாங்கிரி பவுடரும் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையும் அந்த ஜாங்கிரி பவுடரும் நல்லா பீட் ஆகிட்டு, இது கூட நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதையும் பீட்டர் ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் மட்டும் ஒரு மிக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். இது கூட நம்ம ராகி மாவும் அப்புறம் கொக்கோ பவுட்ரு ரெண்டையும் ஜலிச்சு இந்த பேட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணால் சும்மா லைட்டாக அந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகினா போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணால் அந்த ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ 6 இன்ச் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை இப்போ ஊற்றிக்கலாம். ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரில் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணி விடலாம், ஒரு குச்சி ஏதாவது வச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நட்ஸு சாக்லேட் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதுக்கு சாக்லேட் போடுறேன் மேலே. உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓவனில் வைக்கலாம். 180 டிகிரியில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். ப்ரௌனி நல்லாவே கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. அதுக்கு முன்னே கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மல் மைதா மாவில் ப்ரௌனி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சோன்னு அப்படி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.